ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊத்தப்பமும் அப்புறமா கேரட் சட்னி ஒன்று, அப்புறம் கொஞ்சம் கார சட்னி, புதினா மல்லித்தலையெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு ஒரு கார சட்னியும் பண்ண போகிறோம். நான் மாவு முன்னாடியே கலந்து எடுத்து வச்சுட்டேன். உப்பெல்லாம் போட்டாச்சு. உப்பு போட்டு மாவு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சட்னி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் சட்னி பண்ணிக்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நம்ம கடாய் பற்றி அப்புறம் தோசைக்கல் பற்றி தான் அதிக பேர் கேட்குறீங்க. இந்த கடாய் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் புதுசாக கேட்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது. இது இந்த ஃபியூச்சரா கம்பெனியோட ஒரு கடாய். இது நான்ஸ்டிக் கிடையாது, இந்த ஹார்ட் அனாலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கடாய். இது ஒரு நம்ம இண்டாலியம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட மெட்டீரியல். நம்ம நான்ஸ்டிக் போல் இது இந்த மெட்டல் ஸ்பூன்லாம் போட்டோம்னா அந்த இதெல்லாம் கோட்டிங்லாம் போயிடும் அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி கோட்டிங்லாம் இதில் போகாது. இதோட விலை பார்த்திங்கன்னா 1600 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இங்கே கோயம்புத்தூரில் ஐடியல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். நிறைய பேர் அடிக்கடி இதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்புறமா தோசைக்கல்லையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. தோசை ஊற்றுறப்ப நான் தோசைக்கல் பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கில் போடணுன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுத்து இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு வெங்காயம், ஒரு 5 வரமிளகாய், அடுத்து கேரட், ஒரு 2 கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடலாம். இது போல் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு புளி. அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சட்னிக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பருப்பு கேரட் சட்னிக்கு வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து தக்காளி புதினாலாம் போட்டு ஒரு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய். ஒரு பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், 2 பல் பூண்டு. இப்போ இதை வதக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு புதினா, அடுத்து மல்லித்தலை, இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா வதக்கியாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஆற வச்சுட்டு இதையும் சட்னி அரைச்சிக்கலாம், இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ இது முன்னாடியே நம்ம வறுத்து வச்சிட்டோம் இல்லையா, அதனால் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுங்களே அதுவும் ஆறிடும், அதையும் அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, இது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. ரொம்பவும் வலுவலுப்பாலாம் அரைக்காதீங்க, லைட்டாக குறுனையாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அப்படியே அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஏன்னா அதுவே கெட்டியாக தான் இருக்குது, அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதனால் ஊற்றிட்டு இதை கலந்துடலாம். கேரட் சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியில் தாளிச்சிக்கலாம். இதே மிக்ஸி ஜார்லேயே நான் இதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி புதினா வதக்கணும் இல்லையா, அதையும். இது கூட தேங்காயெல்லாம் சேர்க்க தேவையில்லை, தேங்காய் இல்லாமலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் போடாத சட்னி ரெண்டுமே. தேவையான உப்பு. இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமலே அரைச்சிக்கலாம். ஏன்னா தக்காளி தண்ணியாக தானே இருக்கும், அதனால தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அரைச்சிடலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னி 2 சட்னியுமே அரைச்சாச்சு. இது கம்மியாக தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி இந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்.
கரெக்டாக இருக்கும். அதே போல் காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து கம்மி அதிகம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சட்னிக்கெலாம் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நல்லா காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்னி 2 ரெடி பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊத்தப்பம் செஞ்சுக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியில் இருக்க புளிப்பு மட்டும்தான், இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து புளியெல்லாம் சேர்த்துக்கல. ஏன்னா இதில் புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால அளவான புளிப்பு இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சட்னிக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து நான் புளியெல்லாம் சேர்த்துக்கல. புளி சேர்க்காதீங்க, கண்டிப்பாக சேர்க்காமல் நீங்கள் தக்காளி மட்டும் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் இதில் கொஞ்சமாக புளிப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கேரட்டும் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லையா, அப்புறம் காரமும் இருக்குது, அந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு சட்னி 2 சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை தாளித்து ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 சட்னிக்குமே ஒரே தாளிப்பு தான். தாளித்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கருவேப்பிலை, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். கேரட் சட்னியில் கொஞ்சம், இந்த கார சட்னியில் கொஞ்சம். இப்போ வந்து ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ வந்து தோசைக்கல், நிறைய பேர் இந்த தோசைக்கல் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த தோசைக்கல் என்ன விலை, எங்கே வாங்குனீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கே கிடைக்கும், இது என்ன கல் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான்ஸ்டிக் தோசை தவா தான். இது கோயம்புத்தூரில் இருக்க ஐடியல் ஸ்டோரில் வாங்கினேன். எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்கும். கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லையுமே எல்லா பாத்திர கடைகள்லையுமே கிடைக்கும். ஆன்லைனில் கூட கிடைக்கும். அதோட நீங்கள் வந்து ஃபியூச்சராக தோசை தவா அப்படின்னு போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பெரும்பாலும் நான் பாத்திரங்கள்லாம் வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு இல்லை, இங்கே பக்கத்தில் இருக்க கடைகள்லேயே போய் வாங்கிக்கிறேன். அதை ஆர்டர் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கணும் இல்லையா. கடைனா உடனே போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம பார்த்து வாங்கலாம், ஒரு பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை பார்த்து வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கடையிலே போய் நேரில் வாங்கிடுவேன். அதுவும் நல்ல வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் அதிகமாக தான் இருக்குது. இதோட விலையும் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் தான். இவ்வளோ தான் அந்த தோசைக்கல்லோட கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அந்த ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். ஆனால் என்ன காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த தோசைக்கல் சீக்கிரமாக, நம்ம மற்ற கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும்ல, இது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படியே காஞ்சி நம்ம தண்ணி ஊற்றினாலும் அந்த சத்தமெல்லாம் கேட்காது. அந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்குது இந்த தோசைக்கல். தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். ஊத்தப்பத்துக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம தோசைக்கு தேய்க்கிற மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலே வந்து வெங்காயம் தூவிக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே இட்லி பொடி தூவிக்கலாம். நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி தூவி விடுங்க, அப்போ தான் ஒன்று போல் விழுகும். நீங்கள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு இடம் மட்டும் அதிகமாக விழுந்துடும். அடுத்து மேலே கொஞ்சம் கேரட்டு, இந்த மாதிரி கேரட்டை துருவி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து மல்லித்தலை, மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். சூப்பரான ஊத்தப்பம் ரெடி. இதே போல் எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு ஊத்தப்பம் பாருங்கள். நம்ம கையில் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா, லைட்டாக அப்படியே ஒரே போல் விழுகும். இதை நீங்கள் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ஒவ்வொரு இடமா திட்டாக நிற்கும். அதனால் கையில் எடுத்து தூவிக்கோங்க. இட்லி பொடி தூவிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் கொஞ்சம், அதே போல் கேரட்டு, மல்லித்தலை, அப்புறம் எண்ணெயெல்லாம் போட்டு இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஊத்தப்பம் ரெடி. ஊத்தப்பம், புதினா தக்காளி சட்னி, இது வந்து கேரட் சட்னி, அருமையான காம்பினேஷனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி. இது வந்து ஊத்தப்பத்துக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையாக இந்த மாதிரி 2 சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ சாப்பிட போகலாம்.